வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா எப்பிக்கான மண்டே நைட்ரா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சொன்ன மாதிரி எல்லாருமே வந்தாங்க, சொன்ன மாதிரி எல்லா மேட்சையும் நடத்துனாங்க. சரி வாங்க இன்றைக்கி மண்டே நைட்ரால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் ரிவ்யூவாக பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரெஸ்லிங் சைடில் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஓப்பன் பண்ண பிராக் லெஸ்னர் வராரு. பிராக் லெஸ்னர் கூடயே பால் ஹேமனும் வராரு. ஒன்றும் இல்லைங்க, போன வாரம் ஓபா ஃபேமி சேலஞ்ச் பண்ணியிருப்பார்ல, அதை பற்றி பேசுகிறாரு. முதல்ல பால் ஹேமன் சொல்கிறாரு, NFL, UFC, WWE, NJPW இப்படி எல்லா ரெஸ்லிங் கம்பெனிலையும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ஒரே ஆள் பிராக் லெஸ்னர் தான். அதே மாதிரி பிராக் லெஸ்னர், டீன் ஆம்ப்ரோஸ், பாபி லாஸ்லி, பிரான் ஸ்ட்ரோமன் இதுக்கும் மேலே எல்லா விதமான மான்ஸ்டரையும் அடகி இருக்கிறாரு. ஏன் அண்டர்டேக்கருடைய ஸ்ட்ரீக்கை முடிச்சதே பிராக் லெஸ்னர் தான். ஓபா ஃபெமி இப்போ பிராக் லெஸ்னர் கிட்ட சேலஞ்ச் பண்ணி அவரை வீழ்த்தலாம் நினச்சா அது தப்பு கணக்கு, வீழ்த்தலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் ஒரு ஓப்பன் டாக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செத்ரான்ஸ் கூட இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, அதுக்காக தான் பிராக் லெஸ்னர் கூட்டிருந்தாராம். குறுக்கால இப்போ ஓபா ஃபெமி வந்ததுனால ஓபா ஃபெமிக்கும் பிராக் லெஸ்னருக்கும் ரெஸ்ல்மேனியா நடக்குது. இதில் கண்டிப்பாக பிராக் லெஸ்னர் ஓபா ஃபெமியை விரட்டி அடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஓபா ஃபெமி வராரு. ஓபா ஃபெமி வந்த உடனே வழக்கம் போல் பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கை கொடுக்குறாரு. பிராக், தயவு செஞ்சு சொல்கிறேன், ஓபா ஃபெமியை பார்த்து அந்த பயந்த லுக்கை மட்டும் கொடுக்காதீங்க, அது உங்களுக்கு செட் ஆகலை. ஸோ பிராக் லெஸ்னர் ஓபா ஃபெமி நேருக்கு நேர் நிற்கிறாங்க. பிராக் லெஸ்னர் ஓபா ஃபெமிக்கு ஒரு எஃப்ஐயை போட்டால் தான் சரி வருவான்னு சொல்லிட்டு எஃப்ஐயை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஓபா ஃபெமி அப்படியே எஃப்ஐயிலேருந்து தப்பிச்சு இந்த ரிங்குக்கு வெளியில் பிராக் லெஸ்னரை தள்ளிட்டாரு. பிராக் லெஸ்னர் அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு, என்னடா என்னையே தள்ளிட்டானே அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறமா ஓபா ஃபெமி பிராக் லெஸ்னரை உள்ள வா உன்னை அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனால் பிராக் லெஸ்னர் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு போகலை. அப்படியே பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா உன்னை ரெஸ்ல்மேனியாவில் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டே போயிட்டாரு. ஸோ பிராக் லெஸ்னர் போகும்போது பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போயிடாரு. பிராக் லெஸ்னர் ஓபா ஃபெமிக்காக எவ்வளவு தியாகங்களை பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்களேன். ஏன்னா ஆல்ரெடி போன வாரம் தான் நெஞ்சில் காலவின்னு சொன்னார். இந்த வாரம் பாருங்கள் முழுக்க முழுக்க ஓபா ஃபெமி டாமினேஷனாக காட்ட தன்னை தாழ்த்தி காட்டுறாருல. இதுக்கப்புறமா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இன்றைக்கி நடக்க போகுது. பெண்டாக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். இதை இன்னைக்கு மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மெயின் ஈவெண்ட்டில் செகமெண்ட்டாக நடக்க போகுது, மெயின் ஈவெண்ட்டாக மேட்ச் இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது செகமெண்ட்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா இப்போது ஊசோஸுக்கும் த விஷனுக்கும் ஒரு நான் டைட்டில் டாக் டீம் மேட்ச் நடக்க போகுது. இதை போன வாரமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் நல்லா தாங்க போயிட்டு இருக்குது. வழக்கம் போல் லோகன் பால் வெப்பனை வச்சு அடித்து நம்ம எப்படியாவது இல்லை ஷீட்டிங் பண்ணி வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. அந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு எல்ஏ நைட் வந்துட்டார். எல்ஏ நைட் வந்ததுனால டிஸ்ட்ராக்ஷனில் லோகன் பால் அந்த வெப்பனை கீழே போட்டாரா, அதை ஜேவோஸாக எடுத்துட்டார். ரெஃப்ரி பார்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்சும் அந்த வெப்பனை வச்சு லோகன் பாலையும் அட்டாக் பண்ணிட்டாரு, ஆஸ்டின் தீன் அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ ரெஃப்ரி பார்த்துட்டார்ல. ஸோ இந்த மேட்ரோடைய வெற்றியாளர் அப்படிங்கிறது டிஸ்குவாலிஃபை மரில் விஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜேவோஸோ மறுபடியும், அதாவது இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா கூட வில்லத்தனத்தோட மீண்டும் ஆஸ்டின் தெரியும் லோகன் பாலையும் அட்டாக் பண்ணுறாரு. ஜேவோஸோக்கு என்னாச்சுங்க, திடீர்னு தன்னுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ண மாதிரி காட்டியிருக்கிறாங்கல்ல. ஜிமி ஊசோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஜே ஊசோ கிட்ட எதுக்கிட்ட அட்டாக் பண்ணன்னு கேட்டால் அதை பற்றிலாம் எதுவுமே பேசாமல் அப்படியே கோவிச்சிட்டு இந்த இடத்த விட்டு போகிறாரு. ஸோ ஏதோ ஒரு சம்பவம் லோடிங் காய்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல் கிராண்டே அமெரிக்கானோ என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு ஸ்பானிஷ் பேசுகிறவன், ஸோ நான் ஒரு மெக்சிகன், நான் எல் கிராண்டே அமெரிக்கானோ ஓகே. அவன் ஒரிஜினல் சொல்கிறானே, அவனுக்கு இப்போ ஒரிஜினலாக ஸ்பானிஷ் தெரியுமா, தெரியாதுல்ல. அதனால் அவன் ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ கிடையாது, நான் தான் ரியல் அமெரிக்கானோ, கூடிய சீக்கிரம் AAA சாம்பியனும் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கூட இருக்கிற அல்ல கைகளும் அதை தான் சொல்கிறாங்க. இதுக்கான ரிப்ளைவை இன்றைக்கி ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறமா பெக்கி லீச்சோடைய நேரம். பெக்கி லீச் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஏஜேலியை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அட்டாக் பண்ணாங்க, சரி இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரோமோ தான். பெக்கி லீச் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஜேலி கிட்ட இருக்கிற இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் எனக்கு வேணும்னு. ஏஜேலி என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே உன்னுடைய பொண்ணுக்கிட்ட ஃபேவரேட்டான ரெஸ்லர் யாருன்னு கேட்டால் என் பேரை தான் சொல்லுவா, அது உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உன்னோட பொண்ணுக்கே நான் தான் ஃபேவரேட்டு, அதனால் நான் உனக்கு ஒரு ஃபேவரேட்டாக ஒரு மேட்ச் தரேன், ரெஸ்ல்மேனியாவில் இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான மேட்சை நான் உனக்கு தாரேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலி சொல்லிட்டாங்க. ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக பெக்கி லீச்சுக்கும் ஏஜேலிக்கும் அஃபிஷியலி ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்ச் நடக்க போது இதை இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க.
அப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜிம்மி யூஸோ இன்னும் ஜே ஊஸோ கேட்டு வராரு, எதுக்குடா அட்டாக் பண்ண, எதுக்குடா மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண அப்படின்னு. ஜே ஊஸோ அதுக்கு பதில் அடிக்கலை. பட் ஆனால் எல்ஏ நைட் சொல்கிறாரு, தேவையில்லாமல் வெப்பனை வச்சு அவனை அட்டாக் பண்ணி நீங்களே அவங்கள வெற்றி பெற வச்சுட்டீங்கன்னு. கோவப்பட்ட ஜே ஊஸோ, எங்கள் ஸ்டோரி நான் பார்த்துக்குறோம், தேவையில்லாமல் நீ எதுக்கு குறுக்கால வந்துன்னு சொல்லிட்டு எல்ஏ நைட்டுக்கிட்ட ஜே ஊஸோ சண்டைக்கு போகிறாரு. அப்போ ஜிம்மி ஊஸோ தான் வேண்டாம் சண்டையை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கி விட்டா ஜே ஊஸோ கோவிச்சிட்டு போயிட்டாரு. நீ வந்து எல்ஏ நைட்டோட பேசிக்கிட்டு இருக்க, அவன்கிட்டலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சிட்டு போகிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஜே ஊஸோ பழைய ஜே ஊஸோவாக மாறிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது ஜிம்மி ஊஸோவோ ரோமன் ரெயின்ஸை பற்றியோ பேசினா கோவப்பட்டு பேசுவார், அந்த ஜே ஊஸோவோ மாறிட்டு இருக்காரு போல இருக்குது. அதுக்கப்புறமா கிரேசன் வாலருக்கும் ஜெவன் ஏவன்ஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இதை போன வாரமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மேட்சை பற்றி சிம்பிளாக பார்த்துடலாமா? ஜெவன் ஏவன்ஸ் ஒரு நல்ல ஹை ஃப்ளேவர்ஸில் இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெற்றுட்டார். அம்புட்டு தான். ஏன்னா இந்த மேட்ச் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க பால் எமன் ஆடம் பீஸை பார்த்து, செத் ரோலன்ஸ் வந்து கண்டிப்பாக வரணும், நான் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன், ஸோ செக்யூரிட்டி கார்டெலாம் அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க, இதுக்கு மேலே நான் போலீஸை கூட கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அதெல்லாம் விட்டுதல்லு, நீ முழுக்க பிஸியாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் பால், ஏன்னா விஷன் டீமை கண்ட்ரோல் பண்ணுற, செத் ரோலன்ஸ் கூட ஒரு ஸ்டோரி, இதுக்கும் மேலே வந்து நீ ப்ராகஸ்டர் கூட இருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் விட்டுதல்லு, எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் தான், அதாவது இந்த வாரம் டிஸ்குவாலிஃபை முறையில் விஷன் டீம் வின் பண்ணதுனால நெக்ஸ்ட் வீக் இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான மேட்சை நீ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவரும் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. சரி, எல் கிராண்ட் அமெரிக்கானோ அந்த எல் கிராண்ட் அமெரிக்கானோ சொன்ன கேள்விக்கு பதிலளிக்கிறாரு. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நான் வந்து ஒரு அமெரிக்கன், அதாவது நான் ஒரு மெக்சிகோ வம்சாவளியை சேர்ந்தவன் தான், ஆனால் நான் பிறந்தது அமெரிக்கா, அதனால் எனக்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரியும், ஸ்பானிஷ் தெரியாது, அதனால தான் என் பேரை நான் எல் கிராண்ட் அமெரிக்கானோன்னு வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பார்லிமெண்ட் செக்மெண்ட், பார்லிமெண்ட் செத் ரோலன்ஸ் வந்து அட்டாக் பண்ணார், அதை பற்றி பேச ஆரம்பிக்காரு. பார்லிமெண்ட் பேசுனது ரெஸ்லிங் கிங் 2ல் போட்டுட்டோம். ஆக்சுவலி அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா பார்லிமெண்ட் பேசின செக்மெண்ட் அப்படி. பார்லிமெண்ட் என்ன சொன்னார்னா, செத் ரோலன்ஸ் ஒன்றை நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன், ஒன்றை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது செத் ரோலன்ஸ் இந்த இடத்துக்கு வராரு. ஸோ செத் ரோலன்ஸ் இங்கே வந்தால் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஸோ அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது பார்லிமெண்ட் சொல்கிறாரு செத் ரோலன்ஸை பார்த்து, உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுனால உன் பிள்ளை உன்னை வெறுத்துரும், உன் பொண்டாட்டி வந்து உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவா, டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறமா உன் பொண்டாட்டியை வந்து இந்த ரெஸ்லிங் கெரியரில் இருக்கிற பேக் ஸ்டேஜில் இருக்கிற ரெஸ்லர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாதி பேர் உன் பொண்டாட்டியை வச்சுக்குவாங்க, பாதி பேரை கல்யாணம் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரியலாக சொன்னார். அந்த செகமெண்ட்டை பாருங்கள், சத்தியமாக அப்படி தான் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவன் பொண்ணு வந்து அப்பா அம்மா இல்லாமல் தனியாக இருக்கும்ல, அப்போ என்னவோ குரூப் வந்து அவரை அனாத பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது, உன் பிள்ளைக்கு அப்பா நாட்டு நான் இருக்கிறேன், நான் தத்தெடுத்து வளர்க்குறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கடுப்பாயிட்டார். ஏன்டா என் பிள்ளைக்கு நீ அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் வந்து பார்லிமெண்ட் அடிக்க வந்தார். ஆனால் பார்லிமெண்ட் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே பார்லிமெண்ட் உங்களுக்கு வாய் ஓவர் தான். செத்ரான் செம டென்ஷன் ஆகிட்டார், ஏன்டா பொண்டாட்டியை பற்றிலாம் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படிப்பட்ட செக்மெண்ட்டு, அதுலேயும் பார்லிமெண்ட் பேசின வரிகளை பற்றியெல்லாம் எப்படிப்பட்ட வரிகள். அப்புறமா ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க போகுது காய்ஸ். கபூக்கி வாரியர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு டாக் டீம் மேட்சாக லைரா வெல்கேரியா மற்றும் பெய்லி எதிர்த்து மோதுறாங்க. ஸோ இந்த மேட்ச் ஆரம்பிக்குது. மேட்ச்சும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லைரா வெல்கேரியா மற்றும் பெய்லி வெற்றி பெற்றாங்க. ஆனால் ஆஸ்காருக்கும் கேரிசேனுக்கும் ஒரு சண்டை ஏற்பட மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மேட்ச் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பெக்கி லீச் அண்ட் லைரா வெல்கேரியா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி வெற்றி பெற்றோம், ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து லாஷ் லெஜண்ட் மற்றும் நயா ஜாக்ஸை சேலஞ்ச் பண்ணுறோம், ராவில் வந்து உங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுங்கள், அதுவும் எங்களுக்கு அகேன்ஸ்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குதுக்கு போல இருக்குது கைஸ். அண்ட் அப்படியே பேக் ஸ்டேஜில் பார்த்தா நம்ம ஸ்பீடு வந்திருக்காரு. ஸ்பீடு பெண்டாக்கிட்ட பெண்டாவாக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்காரு. 2 பேர் நடக்கிறாங்க. காய்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, நம்ம ஐசோ ஸ்பீடு இருக்கார்ல, அவர் வந்து ரெஸ்லிங் கெரியரில் WWEல சண்டை போட்டுருக்காரு. இப்போ பேக் ஸ்டேஜில் ரெஸ்லிங் ட்ரைனிங்கை நம்ம ராண்டியட்டன் தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்போ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காரு போல இருக்குது. அண்ட் தானவசனும் அந்த இடத்துக்கு வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு ஸ்பீடுக்கிட்ட. சரி, ஸ்பீடை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதே மாதிரி தானவசன் எதுக்கு இருக்கிறாருன்னு இதில் ராஸ் மேட்டோன்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்காரு. வந்ததுலேருந்து ஒரு சண்டையும் போட்ட மாதிரி தெரில. இவர் ரெஸ்லர் தானா இல்லை கோமாளியா, அதுவே டவுட்டாக இருக்குது. அப்புறமா ஆஸ்கா தோத்த கடுப்பில் பார்த்தீங்கன்னா கேரிசேனோட மண்டையிலேயே ஒன்று போட்டுட்டு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஐயோ ஸ்கை கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி தட்டி தடவி விடுறானுங்க. அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் இன்னொரு செக்மெண்ட்டும் நடக்குது. போன வாரம் வந்து ராக்கெல் ராட்ரிகஸை யோஸ்கை அட்டாக் பண்ணியிருப்பாங்களே, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க மாதிரி நெக்ஸ்ட் வீக் உனக்கு அகேன்ஸ்டாக எனக்கு ஒரு மேட்ச் வேணும்னு கேட்கும்போது அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா யோஸ்காய்க்கும்
ரக்கேல் ராட்ரிகஸ்க்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்போது மென்ஸுக்கான இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது கைஸ். டாமினிக் மிஸ்டீரியோ அண்ட் லிவ் மார்கன் இவங்க 2 பேர் தான் வராங்க. லிவ் மார்கன் வரும்போதே ஸ்டெஃபனி மார்க்கர் செம்ம கடுப்பில் போனவர் அட்டாக் பண்ணாங்களா, அந்த கடுப்பில் பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட் அப்படியே முடிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ தனியாக இருக்கார், அவர் கூட ஜேடி மேக்டோனோ பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ இவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறமா இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. பென்டாவும் வராரு. மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருக்குது. எப்படியாவது இந்த மேட்ச்சில் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை தான் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு டாமினிக் ரொம்ப 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 முயற்சி பண்ணுறாரு. ஆனால் குறுக்கால நம்ம ஃபின் பேலர் வந்துட்டார். என்ன தான் சீட்டிங் பண்ணாலும் நான் இருக்கும்போது எப்படா வின் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஜேடி மேக்டோனாவை ஃபின் பேலர் பார்த்துக்கிட்டாரு. ஸோ இப்போ டாமினிக் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டாரா, அதனால் ரொம்பவே க்ளீனாக பென்டா டாமினிக் மிஸ்டீரியோ வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டார். பென்டா வெற்றி பெற்று போயிட்டார். இதுக்கப்புறமா தான் ஃபின் பேலருடைய ரிவெஞ்சிங் ஸ்டார்ட்டு. ஃபின் பேலர் ஜேடி மேக்டோனாவை அடித்து பொழந்துட்டார்ல, அதே மாதிரி டாமினிக் மிஸ்டீரியோவை வந்து அடித்து பொழக்க ஆரம்பிச்சிட்டாரு. மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. டாமினிக் மிஸ்டீரியோ பயந்து இந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டார். ஜேடி மேக்டோனா வசமாக மாட்டிட்டாரு, ஃபின் பேலர் கிட்ட நசுங்கிட்டாருங்க. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் நடக்கிற மண்டே நைட்ராவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்ரா மேடிசன் ஸ்கொயர் கார்டில் நடக்குது. ஸோ பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்ராக்கு வர போகிறாரு. இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரெசல்மேனியா வரைக்கும் ப்ராக் லெஸ்னர் வரதான் போகிறாரு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. லைலா வரைக்கும் பெகிலிச் 2 பேர் சேனல் இருந்தாங்களா. அதே மாதிரி இயோ ஸ்காய்க்கும் ரக்கேல் ராட்ரிகஸ்க்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டாக நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டோட மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. லோகன் பால் ஆஸ்டின் தி 2 பேர் தான் மோத போகிறாங்க. இப்போ பங்கு பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ கிட்டே பேசுகிறாரு. இந்த மாதிரி ஜே ஊசோ பண்ணதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஸோ கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி பேக் ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, ஜிம்மி ஊசோ பேசிட்டாரா, இப்போ நம்ம மெயின் ஷோக்கு வருவோம். மெயின் ஷோவில் பார்த்தீங்கன்னா பங்கு வந்து அட்ரஸ் டு ரோமன் ரெயின்ஸ், போன வாரம் வந்து ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பார்ல, அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் பேசின செகமெண்ட்டையே நம்ம வந்து ரெஸ்லிங் கிங் 2ல் போட்டுட்டோம், அதனால் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் சின்னதாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சிஎம் பங்க் வந்து போன வாரம் வந்து ரோமன் வந்து தனக்கு கிளவேன் அப்படின்னு சொன்னதுனால கோவத்தை அடித்தார். அது எதனால் அடித்தார்னா, தனக்கு வயசாயிட்டு அப்படிங்கிறதுக்காக இல்லை. ரோமன் ரெயின்ஸ் மட்டும் என்ன சின்ன பையனா, அவன் வந்து நரைச்ச முடியை மறைக்கிறதுக்காக டையெல்லாம் அடிச்சுட்டு வரானா, அந்த மாதிரி என்னுடைய நரைச்ச முடியெல்லாம் மறைக்கிறதுக்கு டை அடிச்சுட்டு வரானா, அப்படிலாம் கிடையாது. வயசானாலும் பெஸ்ட் இன் த வேர்ல்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. இப்போது ஜே ஊசோ வராரு. என்ன உங்கள் அண்ணன் ரோமன் வரமாட்டாரா, நீ தான் பேச வருவியா அப்படின்னு கேட்கும்போது, நீ கண்டிப்பாக வந்து அனுபவிப்ப, நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, அதுவும் என் பிரதர் ஜிம்மி கிட்ட நீ எதுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஜிம்மி ஊசோவும் வராரு. ஜிம்மி ஊசோ ஜே ஊசோ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டார். ரோமன் வந்து ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ கூட என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள் உங்களுக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நெக்ஸ்ட் வீக் இருக்குது, ஸோ தேவையில்லாமல் என் ஸ்டோரில் வராதிங்க, ஸோ நீங்கள் 2 பேரும் போய்க்கோங்க, நான் பங்கோட வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு. இப்போது ரோமன் ரெயின்ஸ் ஊசோஸை இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால பங்கு வந்து இது அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு 2 பேரையும் கலாய்க்காரு. பார்த்தீங்களா, அவங்க அண்ணன் போன்னு சொன்னோன்னு நீங்கள் போகணும், இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அடிமைகளா அப்படின்னு மறுபடியும் கோவத்தில் இவங்க 2 பேரும் திட்டும்போது ஜே ஊசோ கடுப்பாகி பங்கை அடிக்கிறதுக்கு போகிறாரு. பங்கு அடிக்கும்போது ஜே ஊசோவை சிஎம் பங்கு அடிக்கிறாரு. அப்போ ஜிம்மி ஊசோ பங்கு தடுத்துறாரு. ஆனால் இதை பார்த்த ரோமன் கடுப்பாகி என்ன பண்ணுறாருன்னா, பங்குக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போட்டுட்டாரு. ஸோ செக்யூரிட்டி கார்டெலாம் வந்து சரி அடிச்சிட்டல விட்டுத்தல, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு தடுத்து நிறுத்தி 2 பேரையும் தடுத்து நிறுத்தி ஒவ்வொரு சைடு கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் இப்போ ஜிம்மி ஊசோ இருக்கிறார்ல, அவர் வந்து ஷாக்கிங்காக தான் இருக்காரு. ஆனால் ஜே ஊசோ தீண்டி விட்றாரு. அதாவது இந்த இடத்துக்கு விட்டு போகக்கூடாது, நீ கண்டிப்பாக வந்து அவனை ஸ்மாஷ் பண்ணணும், ஸோ நீ அவனை அட்டாக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்றாரு. இப்போ ரோமன் ரெயின்ஸ் உத்தரதாண்டவத்தில் ஒரு ஸ்பியரை பங்குக்கு போட்டார். சரி அதோட முடிச்சுடுவான்னு பார்த்தா ஜே ஊசோ சும்மா இருக்க மாட்டேக்காருங்க, நீ அவனை ஸ்மாஷ் பண்ணி அடி ஒத்த அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டாரு. ரோமன் ரெயின்ஸும் கடுப்பில் பார்த்தீங்கன்னா பங்கை அடி பிச்சு எடுத்துட்டாரு. அதுவும் அந்த கமெண்ட்ரி டேபிள் பக்கம் அப்படியே தரன்னு இழுத்துட்டு வந்து பங்கை தூக்கி போட்டு அடித்து ஒரு உத்தரவாதம் ஆடிட்டாரு பாருங்களேன். எப்பா இதுதான்டா வில்லத்தனம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ உண்மையிலேயே பாவம் கைஸ் நம்மளுடைய பங்கு. ஸோ அப்போ நம்ம ஜே ஊசோ வந்து திருப்தி அப்படி நான் சொன்ன உடனே ரோமன் ரெயின்ஸ் செஞ்சுட்டானு. ஆனால் ரோமன் ஒரு வில்லத்தனம் பண்ண மாதிரி இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் ரோமன் பங்கோடைய நெஞ்சை பிடிச்சிட்டு இதுக்கப்புறமா என் ஃபேமிலியை பற்றியோ என் ஸ்டோரிலையோ நீ வந்து தலையிடாத அப்படிங்கிற மாதிரி பங்கை வார்னிங் பண்ணுறாரு. இவ்வளோ அடி வாங்கினதுக்கப்புறமா பங்கு ஒரு விஷயம் சொல்கிறாரு, இவன் அடிச்செல்லாம் எனக்கு ஆம்புலன்ஸ் தேவையில்லை, நான் நடந்தே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி
ரோமன் ரெயின்ஸ் அடித்ததுக்கப்புறமா அவர் வந்து எனக்கு எந்த காயமும் அடிபடலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்படி ஒரு சூப்பரான ஒரு மண்டே நைட்டாக இன்றைக்கி ரா முடிஞ்சிருக்குது. ஸோ ரா எப்படி இருந்தது அப்படிங்கிற மறக்காம கான்வர்ஸாக பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை நண்பு.